நான் அங்க ஒரு பாடலாசிரியரா எங்க பழனி பாரதி தனித்து தெரிறாருன்னா, ஒண்ணு அவர் அந்த 2 ஆளுமைகள் ஒட்டுமொத்த தமிழ் திரை பாடல் உலகத்தையும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப ஒரு நெருப்பு மாதிரி உள்ளுக்கு வந்தாருங்க. திடுதிப்புன்னு ஒரு கல்ச்சுரல் ஷாக்கிங் மாதிரி அவருடைய வருகை நடந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். வருகை நடந்ததை விடுங்க, ஆனா அவர் பண்ண இது இருக்கு பாத்தீங்கல்ல. ஃபர்ஸ்ட் ஆரம்பகால பாடல்கள்ல ட்ரெண்டிங் வார்த்தைகளை போட்டு ஒரு தலைமுறையே முன்னாடி டக்குன்னு கவன ஈர்ப்புக்காக கொண்டு வரணுன்ற இந்த சில ஆங்கில வார்த்தைகளை தொடர்ச்சி எழுதினாரு. அதுல மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்துல ஒரு பாடலாசிரியர் அவனுக்குள்ள இருக்க கவிஞரை எந்த வகையிலும் தொலைச்சிடக்கூடாதுன்னு எழுதின வரிகள் இப்ப வரைக்கும் நின்றுகிட்டு இருக்கு. 2 பெரிய ஆளுமைகள் இல்லையா, அவங்கள எதிர்த்து நின்று ஒருத்தவன் போரிடுறது சாதாரண ஒரு விஷயமே இல்லை. அதை இவர் செஞ்சு கட்டின யோசித்து பாருங்களேன். அந்த 2 பேரும் பயங்கரமா இருந்த காலகட்டங்கள்ல ஒருத்தவங்க நான் பாட்டு எழுதி பெரிய ஆளானு சும்மா கூட ஊர்ல இருக்கவங்க எல்லாம் கிண்டல் பண்ணுவானுங்க. பழனி பாரதிக்கு ஆரம்ப காலகட்டங்கள்ல அப்படி ஒரு விஷயத்த அவரும் ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா சாதிச்சு காட்டினாரு. ஒரு தலைமுறை வந்துச்சு பாத்தீங்களா, கண்ணதாசன், அதுக்கப்புறம் வாலி, அப்புறம் வைரமுத்துக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் வந்தது பழனி பாரதி தான். பின்னாடி இளம் தலைமுறை பாடலாசிரியர்கள் உதிரியா கிடந்தவங்க அங்கங்க மேல வர்றதுக்கு அடி போட்டவர் பழனி பாரதி தான்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. உங்களை மாதிரி பாடலாசிரியர்களுக்கு நம்பிக்கையா அவர் ஆமா அதுல அவ்வளவு பெரிய யானைகள் இருக்கும்போது பழனி பாரதி கோல வச்சு தனித்தலைகள் 2 மட்டும்தான் இருந்துச்சு. நீங்க எங்க இருந்து பார்த்தாலும், எந்த உயரத்துல இருந்து பார்த்தாலும் அந்த தனித்தலைகள் மட்டும்தான் தெரியும். அது ரெண்டு தலைகள் மட்டும்தான் இருந்துச்சு. அங்க இருந்து உதிரி முகங்கள் அப்படியே மேல அந்த வருஷம் பாத்தீங்கன்னா 30 படங்கள் 25 படங்கள்னு ஒரு 3 வருஷமா சிங்கிள்